குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவடி எடுக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடியது இந்த பங்குனி உத்திரம். அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, சூரியனோட ராகு பகவானும் சந்திரனோட கேது பகவானும் இணைகிறார்கள். நேருக்கு நேரா சந்திக்கும் போது இது கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 25ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் மற்றும் சந்திர கிரகணம். ஆனா நம்ம இந்தியாவில் இது தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திர பெருவிழாவாக நம்ம இந்துக்கள் கொண்டாடுகிறோம். தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்த நாள், தெய்வங்களுக்கெல்லாம் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். ஏற்கனவே அந்த பதிவு தினப்பலன்ல போட்டிருக்க. இது முக்கியமா வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த நாள்ல முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவையெல்லாம் நடைபெறும். திருமணம் நடக்காதவர்கள் இந்த திருமண வைபவத்துல கலந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். திருமண தடை விலகும். காவடி எடுத்து முருகனை வழிபடுவது உண்டு. அதே மாதிரி ஏராளமான திருமணமாகாத பெண்கள் இளைஞர்களும் இந்த நாளில் விரதம் இருப்பது மிக சிறப்பு. வருகின்ற மார்ச் மாதம் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம் மற்ற சந்திர கிரகணமும் கிட்டத்தட்ட 69 ஆண்டுகளுக்கு பிறகு இது சேர்ந்து நிகழ்கிறது. பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் இந்த கிரகணமும் சேர்ந்து வருகிறது. சரி, இந்த கிரகணம் நிகழ உள்ளதே, கிரகண நேரம் கெட்ட நேரமா அப்படின்னு எல்லாரும் நினைப்பது உண்டு. ஆனா இந்த நேரத்துல நல்ல விஷயங்கள் செய்யலாம். எப்படின்னா, ஜோதிடம், அதே போல பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் ஜெபிப்பது, அன்றைய தினம் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யலாம். அன்னைக்கு காலையில 10:23 முதல் பகல் 3:02 வரை கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சந்திரனை மனோகாரகன் என்று நாம் சொல்கிறோம். இந்நிலையில கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் நம்முடைய வளர்ச்சிக்கு இது உதவும். அதே மாதிரி இந்த கிரகண நேரத்துல இன்னொன்னும் செய்யலாம். யாரெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறீர்களோ இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. அதுவும் சந்திரன்னா நீர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓடுகின்ற கங்கை, அதே மாதிரி காவிரி ஆறு, கடல் சார்ந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் மந்திரங்கள் ஜெபிப்பது, லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்துல இன்றைய தினத்துல காலை 7:30 முதல் 9 வரையிலான நேரம் ராகு காலம், 7:09 சொல்றோம். அதே மாதிரி யமகண்டம் பார்த்தீங்கன்னா 10:00 12 மணி. அப்போ நம்ம எந்த நேரத்துல சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் காலை 7:15 மணிக்கு முன்பாக, அதாவது 7:15 முன்பாக வழிபாடு முடித்து விட வேண்டும். அப்போது வழிபாடு செய்ய முடியாதவர்கள் காலை 9:15 மணிக்கு பிறகு வழிபாட்டை தொடங்கி 10 மணிக்கு வழிபாட்டை முடித்து விட வேண்டும். அதே போல மாலை 3:30 மணி வரை எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். மாலையில கோவில்கள்ல பூஜை நடைபெறும். கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு இந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம். காலையில் வழிபட முடியாதவர்கள் இரவு 8 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவர்கள் இருப்பார்கள், தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க காலையிலே போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் இரவு 8 மணிக்கு குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கிரகணம் முடிந்த பிறகே குளித்தால் இன்னும் நன்று. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம், மகா மிருத்யுஞ்சய மந்திரம், இது உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா அது ஒரு யூடியூப்ல போனீங்கன்னா வந்துடும், அதை போட்டு நீங்க கேட்கலாம். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை இன்றைய தினம் சொன்னால் ஆயுள் நீடிக்கும், நோய் விலகும். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனா மிருத்தியோர் மோக்ஷியமா அம்ருதாத். இந்த மந்திரத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை. அப்படி சொல்ல இயலாதவங்க, சொல்ல தெரியாதவங்க ஓம் நம சிவாய சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரங்களை இந்த கிரகண நேரத்தில் சொல்வதால் உங்களுக்கு மிகவும் நன்மையும் பலனும் கிடைக்கும். முன்னோர்கள், அதாவது இது எப்படி அப்படின்னா கர்ம பலன் விலகும். முன்னோர்களுக்கு தர்ப்பணமே கொடுக்காதவங்க, எதையுமே செய்யாதவங்க இன்றைய தினம் போய் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதுவும் பங்குனி உத்திரத்தோடு இணைந்து வரும்போது மிகவும் சிறப்பு. 69 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரகணம் நம் நாட்டில் தெரியவில்லை என்றாலும் இது சூரியனோட ராகு, சந்திரனோட கேது இணைந்து வருகிறது. நேருக்கு நேர் சந்திப்பதால் இது கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால சந்திர கிரகணம் பௌர்ணமியோடு வர்றதுனால சந்திர கிரகணம். இன்றைய நாள் முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். அப்படி வேலைக்கு செல்கிறவர்கள், தொழில் பண்றவர்கள் வீட்டிற்கு வந்து இரவு 8 மணிக்கு மேல உங்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வேலைக்கு போறவங்க கூட நீங்க என்ன செய்யலாம்னா விரதம் இருக்கலாம். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லலாம், வெளியில தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு விஷ்ணு பிடிக்குதா, விஷ்ணு நாமத்தை சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணா. சிவனை பிடிக்குதா, ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய நம என்று சொல்லுங்கள். இன்றைய தினம் அபூர்வமான ஒரு தினம். இந்த தினத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் எல்லோரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணங்கள் நடக்கும். இது அந்த காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வருகின்ற ஒரு நாள். இது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.